ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. மற்றும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் தெரிந்து கொள்ளப்போட பாடம் ஆசீர்வாதம். இன்றைக்கி நிறைய பேர் ஆசீர்வாதம் 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 சொல்கிறாங்க. ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க, அது உண்மைதான். ஆனால் அது எப்படி இருந்தால் கிடைக்கும் அதை சொல்லணும் இல்லைங்களா? அதுதான் மெயின். இப்போ ஒரு எக்ஸாமில் இப்போ +2 குழந்தைங்க எக்ஸாம் பரீட்சை எழுதுகிறாங்க. அதில் கோல்டு மெடல் அடிக்கிறாங்கன்னா அது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அந்த மெடல் வாங்குகிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ படித்து அதை நைட்டும் பகலும் படித்து அதிலே யோசித்து அதிலே தியானமாக இருந்து அப்படி இருந்தால் தான் அவங்களால அந்த மார்க் வாங்க முடியும். அப்படி அந்த மார்க் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வேதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்குறாரு. ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? நீங்கள் உபாகமம் அல்லது இணைச்சட்டம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த பாடத்தில் 28வது அதிகாரம் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பற்றி தான் போட்டிருக்கோம். அதாவது அதில் ஆசீர்வாதன்றது 1லேருந்து 14 வரைக்கும் தாங்க ஆசீர்வாதம். அதில் 1லேருந்து 68 வசனம் இருக்குது. அந்த உபாகமம் 28வது அதிகாரத்தில் 1லேருந்து 68 வசனம் இருக்குது. அதில் 1லேருந்து 14 வரைக்கும் தான் அந்த ஆசீர்வாதத்தை குறித்து போட்டிருக்கோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 54 வசனம் பார்த்திங்கன்னா அதுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் நடக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆசீர்வாதம் எப்படி அது போட்டிருக்கோன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுக்கு ஆசீர்வாதம். இது பழைய ஏற்பாடுங்க இல்லைங்களா? பழைய ஏற்பாடில் 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த 10 கட்டளையை ஃபாலோ பண்ணி அவர் அங்கேருந்து எகிப்துலேருந்து கூட்டின்னு வரும்போது அவர் எங்கே போக சொல்கிறாரு அப்படி போகணும், எப்படி இருக்க சொல்கிறாரு இருக்கணும். அதெல்லாம் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கீழே ஆகாமல் மேலாக இருப்பீர்கள். நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் வீட்லேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய தலைமுறைகளையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாருங்க. அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தண்டனைன்ட்டு அதில் போட்டிருக்கோம். அதை நீ வெளியிலும் சபிக்கப்படுவாய், வீட்லேயும் சபிக்கப்படுவாய், உன்னுடைய தலைமுறைகளும் சபிக்கப்படும், உனக்கு எதுவுமே நீ இருக்கிற இடத்துல உனக்கு நிம்மதி இருக்காது, நீ எங்கே போனாலும் ஒரு அடிமையாக இருப்ப. இப்படி தாங்க அது வரும். அந்த கீழ்ப்படியலைன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க அதில். அதை நீங்கள் உபாகமம் 28வது அதிகாரம் கண்டிப்பாக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பற்றி என்னன்னு தெரியும். அப்போது அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் சும்மாலாம் சர்ச்சுக்கு போகிறதோ இல்லை வேதத்தை படிக்கிறதோ அப்படி இல்லை, வாழணும். அந்த கட்டளைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தால் மட்டும்தான் அது ஆசீர்வாதம் இல்லைங்களா? அதனால் தயவுசெய்து ஆசீர்வாதம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுங்க. அவருடைய வேதத்தின்படி வாழ்ந்து அவருடைய வார்த்தையை செவியில் கேட்டு அவர் கட்டளைகள் கீழ்ப்படிந்து நடந்தால் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுவே புதிய ஏற்பாடில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அவருடைய கட்டளை என்னென்னா, புதிய ஏற்பாடில் நீதி, நியாயம், இரக்கம், தாழ்மை, இது தாங்க சொல்கிறாரு. நீதியாக இரு, நியாயமாக இரு, இரக்கமாக இரு, தாழ்மையாக இரு, அன்பாக இரு, இது தாங்க அவர் சொல்கிறாரு. இதுதான் புதிய ஏற்பாடு கட்டளை. இந்த கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தாங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மத்தேயு 6:33 சொல்கிறாரு, முதலுடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூடுதலாய் எக்ஸ்ட்ராவாக ஒரு மனுஷனுக்கு நார்மலாக கிடைக்கிறத விட தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து அவர் கட்டளைகளை கீழ்ப்படிந்து
வேதத்தை வாசித்து வேதத்தில் நிலையாக நிற்பவர்களுக்கு அவர் அதை விட கூடுதலாக கொடுக்கப்படும் அப்படின்னு மத்தேயு 6:33 போட்டிருக்குங்க. ஆசீர்வாதம்னா என்னன்னா, தேவனுடைய கட்டளைகளுக்கு அவருடைய செவி கொடுக்கணும். செவி கொடுத்து அதன்படி வாழணும். இதுதாங்க உண்மையாலேயே ஆசீர்வாதம். மற்றபடி நீங்கள் வந்து என்ன ஆசீர்வாதம் அங்கே இந்த பிளெஸ்ஸிங் அந்த பிளெஸ்ஸிங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாங்களே கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வேதத்தில் என்ன போட்டிருக்கு, அவர் கட்டளைகள் என்ன, எப்படி கீழ்ப்படியணும், எப்படி கீழ்ப்படிஞ்சு வாழணும், அதன்படி நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே அதன்படி நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே ஆசீர்வாதம் உங்களை தேடி வரங்க. அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆசீர்வாதம்ன்ட்டு நீங்கள் எங்கெங்கேயோ ஓடுறீங்க, உண்மைதான். ஆனால் தயவுசெய்து ஆசீர்வாதம் உங்கள் கையில் அந்த வேதத்திலே இருக்குங்க. உங்கள் உங்களுடைய செயல்களில் இருக்குது. நீங்கள் நீதியாக இருங்க, நேர்மையாக இருங்க, இரக்கமாக இருங்க, உங்களுக்கு தாழ்மையாக இருங்க, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க. இந்த இந்த விஷயம் இருந்தால் 5 விஷயங்கள் இருந்தாலே போதுங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரங்க. நீங்கள் பாருங்க, அவர் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூடுதலாய் கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீங்கள் ஆசீர்வாதத்தை அங்கங்கே ஓடுறதை விட நீங்கள் அதன்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களை ஆசீர்வாதம் தேடி வருங்க. இப்போ வானத்துலேருந்து மழை வருது இல்லைங்களா? இப்போ சில தண்ணி ஏரியில் விழுது, சில தண்ணி ஆறில் விழுது, சில தண்ணி கடலில் விழுது. இப்போ கடல் தண்ணியை நம்ம குடிக்க முடியாது. ஏரி தண்ணியை அது அணை கட்டி வச்சு நம்மளுக்கு அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ ஆறு வந்து சில நேரத்தில் காவா கலக்குது, அந்த மாதிரி கலக்குது, இந்த மாதிரி அழுக்காயிடுது. அப்போ அது எங்கே விழுது அதுதான் முக்கியம். அதே மாதிரி நம்மளுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம தகுதியாக இருக்கிறோமா ஃபஸ்ட்டு நம்மளை பாருங்கள், ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததில் மிக்க நன்றி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக.